ஆமே. இந்த வார்த்தை பேசும்போது நடுக்கத்தோட பேசுறேன். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை உறுதியா இருங்க. இந்த வாயில அவரை பத்தி மட்டும்தான் பேசணுமே தவிர வேற யாரை பத்தியும் பேசக்கூடாது. என் கூட அங்கீகரிக்கிறவங்க மட்டும் கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்ல. ஹல்லேலூயா. ஆமென். இந்த கண்ணு அவரை பார்க்கறதுக்கு மட்டும், வேற யாரையும் பார்க்கல. இந்த வாய் அவரை பாடுறதுக்கு மட்டும், வேற யாரை பத்தி பேசுறதுக்கு அல்ல. தேவ பிள்ளை ரொம்ப கவனமா இருங்க. ஒரு குடும்பத்தை பத்தி, ஒரு குடும்பத்தில் உள்ளவர்களை பத்தி, அவங்க வாழ்க்கையில் நடக்கிற இன்சிடென்ட்டை பத்தி நான் இன்னொருவர்கள்ட்ட ரொம்ப விவரித்து பேசி நான் மகிழ்ந்துட்டு கொண்டிருக்கிறேன் என்றால் கர்த்தர் அதை கவனிக்கிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென். ஆவியானவர் என்னோடு இடைப்பட்ட வார்த்தை நான் வழிவிடத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆமென். அடுத்தவங்களுக்கு நடக்கிறத பத்தி பேசுகிற அதிகாரம் எனக்கு கிடையாது. காரணம், என்னை நடத்துகிறது கர்த்தர், அவர்களை நடத்துகிறது கர்த்தர். ஹல்லேலூயா. எனக்கு அநேகருடைய வாழ்க்கையில திடீர்னு பாழாக்கப்படுகிற ரீசன் என்னன்னா, யாரையோ பத்தி பேசியிருப்போம். ஆமென். யாரை பத்தியும் பேசுவதற்கு இந்த நாவல் அதிகாரம் கிடையாது. எனக்கு ஒரே ஒரு அதிகாரம், இயேசுவை பத்தி மட்டும் பேசலாம். ஹல்லேலூயா. ஆமா. என்கிட்ட பேச வருகிறவர்களும் யாரையும் பத்தி பேச நானும் இடம் கொடுக்கிறது. நானும் யாரிடத்துல யாரையும் பத்தி பேசவும் கூடாது. இது தேவனுக்கு விரோதமான பேச்சு. இஸ்ரவேல் பாழா கிடக்கும் போது சேயீர் மலை அவரை குறித்து சந்தோஷமா பேசிட்டு இருக்குது. இது ஆண்டவருக்கு கோபத்தை உண்டாக்குது. ஆமா. ஒருத்தங்க ஒரு பிரச்சனை இருக்கும் போது அந்த குடும்பத்தை பத்தி தவறா பேசுகிற இந்த நிலை சபையில யாருக்குள்ளும் இருக்கக்கூடாது. ஆமே. ஆமே. சில சூழ்நிலை ஏன் கர்த்தர் அனுமதித்தார் நமக்கு தெரியாது. சில பாதையில அவர்களை புடமிடும்படி கர்த்தர் சில நேரத்தில் கொண்டு போவார். அது தேவன் கொண்டு போற ட்ராக். ஆமே. சில அக்கிரமத்தின் நிமித்தம் அவங்க விழுந்திருப்பாங்க. கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார். யாரை குறித்து நியாயம் பேச எனக்கு அதிகாரம் கிடையாது. ஆமே. நியாயம் தீர்க்கிறவர் கர்த்தர் ஒருவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் இங்க வைராக்கியமா சொல்றது என்ன தெரியுமா? அதுக்கு நடந்தது போல உனக்கு நடக்கும் அப்படின்றார். ஆமா. இந்த 15வது வசனத்தை பாருங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரின் சுதந்திரம் பாழாய் போனதை கண்டு மகிழ்ந்தாயே, உனக்கும் அப்படியே சம்பவிக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைய ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். என் வாயில இன்னொருத்தங்களை பற்றி குறை பேசுறது, இன்னொருத்தங்க குடும்பத்தில் நடந்த காரியத்தை பேசி மகிழ்றது, இந்த இப்படிப்பட்ட அனுபவங்கள் எந்த வாழ்க்கையிலும் வராமல் இருப்பதாக. ஹல்லேலூயா. மகிமை விளங்கணும், மகிமை விளங்கணும்னு சொல்லிட்டு அந்த மகிமையை நானே தடுத்துடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். நாம பேசி நாம என்ன பண்றோம்னா நம்முடைய குடும்பத்தை நாமே பாழாக்கிட்டு இருக்கிறோம். எந்த அடுத்த வீட்டு பிள்ளைகளை குறித்து நீங்க பேசாதீங்க. ஆமென். உங்களால ஜெபிக்க முடியும்னா ஜெபிங்க, ஜெபிக்க முடியலன்னா பேசாம இருங்க. கர்த்தர் அந்த குடும்பத்தை பார்த்துக் கொள்வார். கர்த்தர் கட்டி எழுப்புவார்.